சார் எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். லேப்டாப்பா இந்த வச்சுக்கோ 75,000 ரூபாய். மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்னையா இப்படிலாம் அமைச்சர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்காங்க. அதுவும் நம்ம ஊர்லையா, திருச்செந்தூர்லையா, ஹே தூத்துக்குடி என்னையா அப்படின்னு சொல்லி வாரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப சூப்பரான பதிவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் புயலில் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த முக்கியமான டாக்டர்லாம் இப்போ எங்கே வந்துட்டாங்க. அவங்களுடைய கட்சியை மக்கள் நீதி மையத்தை விட்டு பிஜேபியில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும், சில நபர்கள் பாமக விட்டு அதிமுக இல்லாட்டி திமுக பக்கம் ஓடிடலாமா அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டேட் வேற ஏப்ரல் 19ஆம் தேதி அறிவித்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்புக்கு என்ன காரணம் அப்படின்னும், அதுக்கு பின்னாடி பல நபர்கள், ராஜீவ்காந்தி போன்ற நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க வேணும்ல. வாங்க, இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர் அரசியல், ஒரு அரசியல் என்ன, நம்ம ஊர் அரசியலை நம்ம எடுத்துக்கலாமே. ஓட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகாரம். என்ன டயலாக்டா, இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. இவ்வளோதான். ஓட்டு, சீட்டு, அதிகாரம், இந்த மூணுக்காக மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். நம்முடைய அரசியல்வாதிகளை எப்பாவது ஒரு கட்டம் நம்ம பார்ப்போம். இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்கன்னா ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. அவர் ஏன் நிற்கிறாரு? அவர் சீட்டுக்கு நிற்கிறாரு. ஏன் சீட்டுக்கு நிற்கிறாருன்னா அதிகாரம் வேணும் அப்படிங்கிறது தான். அதிகாரம் ஏன் வேணும்? மக்களை ஆட்சி செய்வதற்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய பேர் மக்களை ஆட்சி செய்வதை விட ஊழல் செய்வது, சொந்த குடும்பத்துக்கு எப்படி பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினைப்பது ஓகே. ஆனால் இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணால் பரவாயில்லை. அரசியல் மக்களுக்கான சேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்ப சேவை மட்டும் செய்வது சரியல்ல என்பது எல்லோருடைய ஒரு கருத்து. சரிப்பா, அந்த கருத்தெல்லாம் விட்டுடலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நீதி மையத்தினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, அதாவது பிரச்சாரத்தினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக இருந்தவங்க தான் அனுஷா ரவி. இந்த அனுஷா ரவி அவர்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கடிதத்தை சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அந்த கடிதத்தில், மக்கள் நீதி மையத்தில் கடந்த சில வருடங்களாக நான் உங்களுடன் மாற்று அரசியலுக்காக போராடி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த முறை நீங்கள் என்ன செய்யலை, ஓட்டு அரசியலில் ஈடுபடவில்லை, திமுகவுக்கு எங்களுடைய முழு ஆதரவு அப்படின்னு சொன்னதுனால மன வருத்தத்துடன் இங்கேருந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிரிஞ்சவங்க நேராக எங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, நேராக பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்கே பிரச்சனையாக, அந்த உள்கட்சிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறி இருக்குன்னா, கமலஹாசன் அவர்கள் உண்மையிலேயே அரசியல் பண்ணுறாரா, இல்லை அரசியலில் ஓட்டு பிரிப்பது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய அடிமையாக மாறிவிட்டாரே அப்படிங்கிற ஒரு பெரிய கூக்குரல் எழும்பியிருக்கிறது. எப்படி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் அதிருப்தியாளர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு அரசியல் அப்படிங்கிறதை மீறி மாற்றத்துக்கான அரசியல், நாங்கள் பெரிய அளவில் மாற்றம் இங்கே கொண்டு வந்துடுவோம். எப்படி ஆம் ஆத்மி பெரிய அளவில் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்ததோ அதே தான் மக்கள் நீதி மையத்தினுடைய கோட்பாடாகவும் இருந்தது. ஆம் ஆத்மி டெல்லி அப்படின்னா மக்கள் நீதி மையம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கமலஹாசன் அவர்கள் அவங்களுடைய கட்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மக்கள் நீதி மையத்திலிருந்து பிச்சுக்கிட்டு நேராக திமுகவில் போய் ஐக்கியமாகறாங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுகவுக்கு போய் ஐக்கியமாகும் போதே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இந்த எலெக்ஷனில் ஏன் மக்கள் நீதி மையம் வந்து ஓட்டுக்களை பிரிப்பதற்கு தான் இப்படிலாம் வேலை செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பியது. ஸோ மக்கள் நீதி மையம் ஏ டீமா, பி டீமா, பிஜேபியினுடைய ஏ டீமா, இல்லாட்டி திமுகவினுடைய பி டீமா அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ மக்கள் நீதி மையமே நேராக எங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க, திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ திமுகவில் ஜாயின் பண்ணதுனால கொஞ்சம் பேர் ஆல்ரெடி திமுகவில் இங்கேருந்து போனவங்கலாம் திமுகவினுடைய ஐடி விங் சார்பாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னும், திமுகவில் இவ்வளோ வருடங்கள் கடுமையாக உழைத்த நபர்களுக்கு கூட அந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்தவங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதும், இப்போ மறுபடியும் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் திமுகவில் ஐக்கியமானது அப்படிங்கிறது எல்லாமே அந்த மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் சலசலப்புக்கான காரணம். அதுதான் இந்த அனுஷா ரவி போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த எலெக்ஷனை விட்டுட்டு 2026 மக்கள் நீதி மையம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் தான் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் அடுத்ததா இருக்குமா இல்லை கரைந்து விடுமா அப்படிங்கிறதுக்கான பெரிய பதிலாக இருக்க போகுது. இரண்டாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே இல்லை, ஏப்ரல் 19 தான். ஏப்ரல் 19 இன்னும் 34 தினங்களில் நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதும், அந்த எலெக்ஷனுக்கு எல்லாரும் தயாராகுங்கப்பா அப்படிங்கிறதும் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஹாட் டாபிக். ஸோ ஏப்ரல் 19 அப்படிங்கிறது நம்முடைய எலெக்ஷன் டேட்டாக இருந்தது என்றால், ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் டேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜூனில் நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்ததான் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய அரசு எது அப்படிங்கிறது.
ஸோ ஏப்ரல் 19 அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனத்தை கொடுத்துருக்காங்க. அதுவும் திமுகவினுடைய மாணவர் அணி, அந்த அணியினுடைய ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் பெரிய அளவில் வளர்ந்து மறுபடியும் திமுக அவருக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான். இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த எலெக்ஷன் டேட் முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கு, மோடி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குப்பா. மோடி அவர்களுக்கு தெரிஞ்சனால தான் அவர் அடிக்கடி எங்கே வந்திருக்காரு, இதே மாதிரி சென்னைக்கெலாம் வந்திருக்காரு, இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கெலாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பரப்புரையை தனியாக செஞ்சுட்டு இருக்கார். பாவம் அந்த மனுஷனுக்கு தெரியல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இப்போதான் நீங்க நலமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு, ஒரு புதிய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஏப்ரல் 19 எலெக்ஷன் வரும்னு எல்லாருக்கும் தெரியும். கல்யாணம் காது குத்து வைக்கிறவங்கெல்லாம் ஏப்ரல் மே மாதத்தை தள்ளி போட்டுட்டு ஜூன் மாதத்தில் வச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் மே மாதங்களில் எலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தானே தவிர இதில் பெரிய அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ஏப்ரல் 19க்கு 34 தினங்கள் இருக்குது. இந்த 34 தினங்களில் நாம் எப்படி மக்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபோக்கஸாக வச்சுருக்கணுமே தவிர அந்த கட்சி என்ன தப்பு பண்ணுறாங்க, இந்த கட்சி என்ன தப்பு பண்ணுறாங்க, இது வேணாம் ஐயா. மக்கள் இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. இனிமே இதுக்கு மேலேயும் அந்த கட்சி இப்படி தப்பு பண்ணிருச்சு, நீ என்ன பண்ணுன, நீங்கள் என்ன பண்ணுனீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். இந்த எலெக்ஷன் ரொம்ப மாறுபட்ட எலெக்ஷன், பலருக்கும் பல பாடங்களை புகுத்தக்கூடிய ஒரு முக்கியமான எலெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஏப்ரல் 19 அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இப்போ தயாராகிட்டாங்க. எலெக்ஷன் விதி அப்படிங்கிறது இப்போது அமலுக்கு வந்து விட்டது. ஸோ கண்டிப்பாக பேங்க்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறதா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணும்போது அதிக பணம் கொண்டு போவதாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கையில் யாராவது ஒரு பேக்கை கொடுத்து இங்கேருந்து அங்கே கொண்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்து நம்பி ஏமாந்துடாதீங்க. அடிக்கடி நிறைய பேர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இடி ஐடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. சேஃபாக இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறதும் தயவு செஞ்சு மக்கா யாராவது இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள், ஓட்டுக்காக நோட்டு 20 ரூபா நோட்டு, 30 ரூபா நோட்டு, 45 ரூபா நோட்டு ஏதாவது நோட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த நோட்டு பாத்திரங்கள் அண்டா குண்டா ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது இல்லை, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வாங்கி அவங்க கொடுத்துட்ருக்காங்கங்கிறத புகைப்படமாக எடுத்து எங்கே போட்டுருங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுருங்க. அதுவாக வைரலாகி ஒருவேளை எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை உங்ககிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க, நான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இல்லை 4000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் பெட்ரோல் செலவழிக்கிறீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 20,000 ரூபாய், 5 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபாயாச்சும் தாயா, வண்டிலாம் நீ வாங்கி தர வேண்டாம், வண்டிக்கு பெட்ரோல் மட்டும் போட்டு விடியா அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாயை கேட்குறீங்க. கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டிருக்காங்க, எல்லாருமே கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டிருக்காங்க. பிஜேபி ஒரு பக்கம், டிஎம்கே இன்னொரு பக்கம்னு சொல்லி பெரிய அளவில் எலக்ட்ரல் பாண்டில் இந்த 2 கட்சிக்குமே நல்ல லாபம் கல்லா கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 லட்ச ரூபா கேட்குறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை ஓட்டுக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. அதை விட்டுட்டு இந்த 2000 ரூபாய் 500 ரூபாய்க்குலாம் இவ்வளோ தரம் தாழ்ந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. அடுத்துதான் இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிறது தான். இந்த ஜாபர் சாதிக்கு யார் ரொம்ப பெரிய அளவில் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓரமா நின்று பார்க்கும்போது பிஸ்மி அவர்கள் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காருயா. ஜாபர் ஷரீப் மீதான ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறதா, அது வந்து நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஆனா மனுஷன், அதுவும் ஜீவா அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருந்தார். இப்போ அவர் யூடியூபர், நம்மளே மாதிரி யூடியூபர் தான் வரலாம். இப்போல்லாம் ஒரு பத்திரிகையாளர்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே யூடியூபுக்கு வந்தால் பின்ன அவங்க யூடியூபர் அப்படிங்கிறதான பேர். யூடியூபராக இருக்கக்கூடிய அந்தக்கு நேர்காணல் கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவெல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜாபர் சாதிக் அப்படிங்கிற மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, குற்றம் சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஆனாலும் இதுக்கு மேலே என்ன கன்ஃபார்ம் ஆகணும்? எல்லாரும் அவரை பொறுத்த வரைக்கும் இது எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர், ஸோ எல்லாரும் கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறத 10 சேனலில் போய் சொல்லிகிட்டே இருக்கார். இங்கே மதத்தை கொண்டு வந்து இதை மத பிரச்சனையாக மாற்றுறதுல மெயின் ஒரு தீமாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான்யா. எல்லா இடத்துலையும் போய் மதத்தை இழுக்கிறாங்க. இது கூட அமீரை இழுத்துடுறாங்க. அமீரை இழுப்பதற்கான காரணம் மதம் தான். இங்கே மதத்தை பார்ப்பது வேறு யாரும் கிடையாது. இந்த மதத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற இந்த மாதிரியான பிஸ்மி மாதிரியான ஆட்கள் தான். அவங்க மறுபடியும் இங்கே மதம் 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 அப்படிங்கிறத இழுத்து ஜாபர் சாதிக்கு ஏதோ புண்ணியமாக மதியம்
அந்த புண்ணியவான் செஞ்சது ஏதோ பயங்கரமான புண்ணிய விஷயங்கள் மாதிரியும், அதனால மனசு வருத்தப்பட்டு அவரை மதசாயம் பூசுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோரணையில் இவங்கெல்லாம் பேசுறது ரொம்ப பெரிய அளவில் முட்டு கொடுத்தீங்கன்னா தமிழக மக்கள் செம்மையா என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் இந்த கோசிப்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அவர் அந்த நடிகர் என்ன செஞ்சார் தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா, அந்த இளம் நடிகை அவர் கூடலாம் அப்படி இந்த உல்லாச கதைகள்லாம் பேசிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி மெயின் ரோல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு ஜெருக்கு தான், சீக்கிரமாக சரியாயிடுவார், மறுபடியும் அவருடைய உல்லாச பயணத்துக்கே மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்தரங்கத்தை பேசினவர் திடீர்னு அரசியல் பேசும்போது என்ன பேசணும் அப்படிங்கிறதே தெரியாமல் பேசிட்டு இருக்கார் போல. என்ன மாதிரி தான் அவரும் அரசியல் படிச்சுட்டு இருக்காரு போல. நாமெல்லாம் இப்போ தாங்க அரசியல் படிச்சுட்டு இருக்கோம், நானும் பெரிய அரசியல்வாதிலாம் கிடையாது, இப்போ தான் எழுதுறதுல அந்த சுழி போட்டு கீழே இழுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அரசியலில் அப்படின்னு சொல்லலாம். டிபி ட்ரூஸும் அதே மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அதாவது திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரியாதது யாருமே கிடையாது. திடீர்னு ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு படிக்கிறதுக்கு பணம் வேணும் மனு கொடுக்குறாங்க. ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்தா ஒரு டீ கடை மாதிரி தான் இருக்குது. எவ்வளோமா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, லேப்டாப் வாங்கணும்யா, எவ்வளோ ஆகும், தோராயமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 70-75,000 ரூபா ஆகும்யா. இந்தாயா மனு, அந்த 75,000 ரூபா கொடுயா அப்படின்னு சொல்லி 75,000 ரூபாய் கொடுத்துட்டாங்களாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, திருச்செந்தூர், தூத்துக்குடி, உடங்குடி, செட்டியாவத்து, மெஞ்ஞானபுரம், நாசுரேத்து பசங்களா, உங்களுக்கு ஏதாவது லேப்டாப் வாங்கணும்னா ஐயாட்ட போய் எனக்கும் வேணும்யான்னு சொல்லி கேளுங்கயா, உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கேட்காம இருப்பது தான் காரணம். நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்ய போகிறாங்க. யாருக்காக? நம்ம மக்களுக்காகயா. திருநெல்வேலிக்காரங்களும் வந்து கேளுங்கயா, நம்மளால செய்வாரியா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நல்லா இருக்குது, 75,000 ரூபா டக்குன்னு எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியும் போட்டாங்க பாருங்கள். இதே மாதிரி எல்லாருக்கும் உதவி செஞ்சால் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது தான். அவருடைய சொந்த காசாக தானே இருக்கும், எப்படினாலும் கட்சி காசாக இருக்காது 75,000 ரூபா. அதே மாதிரி அவருடைய சொந்த காசு வந்து எல்லாருக்கும் கொடுத்து, எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் நீங்கள் அவங்க படிப்புக்கு, வேறு எதுக்கும் கிடையாதுயா, படிப்புக்கெல்லாம் நீங்கள் எல்லா உதவிகளும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை கோயில் வச்சு கொண்டாடுவாங்க. இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்களை கொஞ்சமாக தெரிந்து கொண்டு மறுபடியும் ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. ஐயா பார்த்து பத்திரமா நம்மளும் என்ன செய்வோம், அரசியல் காரணத்திற்காக நல்லதை செய்வோம், அரசியலுக்காக மட்டுமே நல்லதை செய்வோம், மக்களுக்காக கொஞ்சமாக நல்லது செய்வோம். ஸோ நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.